பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 56 அதிகாரம் 7 வசனம். ஐசாயா சாப்டர் 56 verse 7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்கன தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். நீங்க விட்டுறாதீங்க. சபை கூடுதல் ரொம்ப முக்கியம். இந்த நாட்களிலே சபை கூடுதல் ரொம்ப அவசியம். அநேகர் சபை கூடுதலை மறந்து விடுகிறார்கள், சபைக்கு போகிறதை மறந்து விடுகிறார்கள். கேட்டால் நல்ல சபை இல்லை, நல்ல சரியான சபை இல்லை என்று உணர்கிறார்கள். பல காயங்களை ஆவிக்குரிய நிலையிலே தாண்டி வருகிறார்கள். பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை தெரிந்து கொண்டு அந்த ஐக்கியத்திலே இணைந்து கொண்டு ஓட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் நாம் பார்க்கும்போது அநேக இடங்களில் நீங்கள் ஒரு பார்த்தீர்கள் என்று சொன்னால் வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் விட்டு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு நம்முடைய வீடுகள் எல்லாம் ஜெப வீடுகளாய் கர்த்தர் மாற்றுவாராக. உங்க வீடு எப்படி இருக்கு? ஜெப வீடா இருக்கா? ஜெபிக்கிற வீடா இருக்கா? துதிக்கிற வீடா இருக்கா? தேவனுடைய செல்விக்குரிய நாட்டின வீடா இருக்கா? பரிசுத்த வீடா இருக்கா? சாட்சியுள்ள வீடா இருக்கா? தேவனுடைய சத்தம் கேட்கிற வீடா இருக்கா? எக்கான சத்தம் கேட்கிற வீடா இருக்கா? பெத்தேலா இருக்கா? பெத்லகேமா இருக்கா? யூதாவா இருக்கா? ரெகபோத்தா இருக்கிறதா? எருசலேம் போல பரிசுத்த நகரம் போல கர்த்தருடைய மகிமை நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதம் உள்ள ஒரு வீடா இருக்கிறதா? நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு இதை கர்த்தர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய வீடு எப்படி இருக்கிறது? பரிசுத்த தேவனுடைய வீடா இருக்கிறதா? தேவன் ஆராதிக்கிற வீடா இருக்கிற, தேவனை துதிக்கிற ஒரு வீடா இருக்கிறதா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வீடா இருக்கிறதா? சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு குத்து விளக்கு போல வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வீடாக இருக்கிறதா? உள்ள ஒரு திராட்சை தோட்டம் போல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற வீடாக இருக்கிறதா? இன்றைக்கு உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அது வாடகை வீடு தானே நினைக்காதீங்க. வாடகை வீட்டை கூட ஒரு ஜெப வீடா மாத்துங்க. நாளைக்கு வேற யாராவது அந்த வீட்டுக்குள்ள குடி போயிருந்தாங்கன்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரணும். அவங்க இந்து நண்பர்களா இருக்கலாம், முகமதிய நண்பர்களா இருக்கலாம். அவர்கள் உங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும்னு சொல்லலாம், இதுக்கு முன்னே யார் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னே தெரியல, நல்ல ஒரு கடவுளுடைய சன்னிதானம் இருக்கு, தெய்வீக சந்திப்பு இருக்கிறது, இயேசு வந்துட்டு போன வீடு போல இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டை நீங்க ஜெப வீடா மாத்திட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிற உங்களுக்கு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுப்பார். இதெல்லாம் நான் பேசணும்னு நினைக்கல, ஆவியான பேசிட்டு இருக்கிறார். உங்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார். ஜெப வீடாய் மாத்துங்கள். உங்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார். ஜெப வீட்டை விட்டு விடாதீர்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அப்படி ஒரு தெய்வீக சம்பந்தத்தை கர்த்தர் உண்டாக்குவாராக. பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். அங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். ஆண்டவரே, தந்த வீட்டுக்காய் ஸ்தோத்திரம், தந்த இடத்துக்காய் ஸ்தோத்திரம், தந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடு கூட இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். நீ தந்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்வீர்களா? தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வியாதி பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளை உடைக்கிறார். சண்டை சச்சரவுகளை நீக்குகிறார். சமாதானத்தை கொடுக்கிறார். உங்கள் வீடு இன்றிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக மாற்றுவாராக. சொல்ல சொல்ல ஒரு அபிஷேக அக்கினி உங்கள் வீட்டின் மேல் பாய்கிறதை காண்கிறேன். திருமணநாள் பிறந்த நாள் காண்கிற உங்களை, உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு யாருடைய வீடாவது டெடிகேட் பண்ண நாளா இருக்குமானால் கர்த்தர் அந்த வீட்டில் இரட்டிப்பான நன்மை தருவாராக. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.